ஸோ கைஸ் நேற்று நான் வந்து கோயம்புத்தூரில் விஓசி பார்க் போயிருந்தேன். அங்கே மெரைன் ஷோ போட்டிருந்தாங்க. அங்கே கடல் கழிவாக இருக்குன்னாங்க. ஸோ அதுக்கு நான் டிக்கெட் வாங்க போனேன். டிக்கெட் வாங்கியாச்சு. ஸோ உள்ளே போனால் ஒரே க்ரௌட் கைஸ். அந்த க்ரௌடில் பார்த்தீங்கன்னா அப்படியே லைன்லேயே போயிட்டே இருக்கோம் கைஸ். சரியான க்ரௌடு கைஸ். ஸோ இங்கே டிக்கெட்டெல்லாம் செக் பண்ணாங்க கைஸ். டிக்கெட்டெல்லாம் காமிச்சிட்டு அப்படியே மடமடன்னு உள்ளே போனால் ஒரே பெரிய க்ரௌடு இருந்துச்சு கைஸ். ஸோ க்ரௌடுனால கொஞ்சம் பேராக தான் விட்டாங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் இருந்தது. அதனால அந்த ஃபோட்டோஸ் கிட்ட நாங்கள் பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்தோம். ஸோ நாங்கள் உள்ளே என்டர் ஆகிட்டோம் கைஸ். ஸோ என்ட்ரானதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டேங்க்கில் கோல்ட் ஃபிஷ் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு டெட்ரா வச்சுருந்தாங்க. ஸோ டெட்ரா ஃபிஷ் தான் இங்கே ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. ஸோ இங்கே உள்ளேயும் செம்ம க்ரௌட் கைஸ். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் காய் ஃபிஷ் கைஸ். காய் மாதிரி தான் இருக்குது. காய் ஃபிஷ் தான். ஒரு உள்ள ஷார்க்குலாம் இருந்துச்சு கைஸ். இதோ ஷார்க்கு. இந்த மாதிரி ஷார்க்கெல்லாம் நீங்கள் அக்வாரியமில் போனால் கூட நீங்கள் வாங்கிக்குவா கைஸ். இங்கே நான் ஒரு பெரிய அலிகேட்டர் ஃபிஷ் கூட பார்த்தேன் கைஸ். இதோ இங்கே தான் இந்த டேங்க்கில் இருக்கு பாருங்க. அப்புறம் அப்படியே இன்னொரு வழி வச்சாங்க கைஸ். அந்த வழி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி. ஸோ கைஸ் இங்கே நாங்கள் 2 லைன் உள்ளே போனோம். அதுக்கப்புறம் இந்த லைனுக்கு வந்து இந்த செக்ஷனுக்கு வந்து பார்த்தோன்னாக்கா இந்த மாதிரி செம்மையாக இருந்துச்சு கைஸ். அமேசிங்காக இருந்துச்சு. வெளியே இருக்கிற ஃபிஷ் அப்படியே உள்ளே இருக்கிற மாதிரி இருந்துச்சு கைஸ். அப்படியே நாங்கள் உள்ளெல்லாம் போயிட்டே இருந்தோம் கைஸ். நிறையா வெரைட்டியான ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இருந்துச்சு. நான் இங்கே பார்த்த ஃபிஷ்ஷஸ் மோஸ்ட்லி நான் ஆஸ்கர் ஃபிஷ்ஷை தான் நான் இங்கே மோஸ்ட்லி நான் பார்த்தேன். அப்படியே நாங்கள் உள்ளெல்லாம் போயிட்டு இருந்தோம் கைஸ். ஸோ இங்கே நிறைய பேர் இங்கே நின்று பிக்சர் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதை எடுக்கக்கூடாதுன்னாங்க. ஸோ இங்கே நான் கோய் ஃபிஷ் பார்த்தேன் கைஸ். அதை சொல்ல மறந்துட்டேன். இதோ நீங்களே பார்க்கலாம். அது போயிடுச்சு கைஸ். ஸோ நான் நிறைய வெரைட்டியான ஃபிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு வந்தோம். இதோ இங்கே பாருங்கள் காய் ஃபிஷ். ரொம்ப கூட்டமாக இருந்தாலும் என்ஜாய் பண்ண விளாண்டு இருந்துச்சு. ஸோ நம்ம வந்ததுக்கு ஒரு அர்த்தமாக நம்ம கடல் கனியை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க. இதோ வந்துச்சு கைஸ் கடல் கனி. இவங்க தான் உண்மையான கடல் கனி இல்லை கைஸ். பட்டு இந்த மாதிரி வேஷம் போட்டிருக்காங்க. ஸோ கைஸ் நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த இடத்த விசிட் பண்ணலாம். ஸோ என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் வேணால் போகலாம். இங்கே ஹாலிடேனால நான் இங்கே வந்தேன் எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு. ஸோ இங்கே கடல் கனி கிட்டத்தான் கைஸ் நிறையா பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. நாங்களும் அப்படியே பார்த்துட்டு வெளியே மூவ் ஆகிட்டோம். ஸோ அப்படியே நாங்கள் வெளியே வந்தோம். இங்கே வெளியே பார்த்தா ஒரு சார்லி சாப்ளின் பிக்சர் இருந்துச்சு கைஸ். தம்பி அவர் மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணால் பட் முடியல அவனால். நெக்ஸ்ட்டு இப்போ அப்படியே வெளியே வந்து எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க கைஸ். நான் எக்ஸிபிஷனோட என்ட்ரான. ஸோ முதல்ல வந்தோடனே என் ஃபர்ஸ்ட் கேம் என்ன ஆடுன்னு பார்த்தீங்கன்னாக்க வர்ச்சுவல் 3D கேம் தான் கைஸ். ஸோ ஃபஸ்ட் நான் ஆடினேன். அதுக்கப்புறம் என் தம்பி ஆடினான். அவன் வந்து அப்படியே ரியாலிட்டி உள்ளே போகிற மாதிரியே அந்த ஃபீல் ஆச்சு போல். ரொம்ப கத்திட்டான். கத்துல கைஸ் செம்மையாக காமெடி பண்ணா கைஸ். நான் கொடுக்குற ரியாக்ஷன் ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. அவன் பாயெல்லாம் காமிச்சிட்டான் கைஸ். டேட்டெல்லாம் காமிச்சிட்டான். யாருக்குன்னு தெரியல கைஸ். ஸோ இந்த கேம் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஸோ கைஸ் நானும் இந்த கேம் விளையாட என்ஜாய் பண்ணேன். ஸோ மோஸ்ட்லி நான் கேம்ஸ் ஆடுவேன். பிகாஸ் நான் நிறைய கேம்ஸ் இதே மாதிரி ஆடி இருக்கேன் எக்ஸிபிஷனில். ஸோ மெயின்லி திங் நான் இங்கே வந்தது பார்த்தீங்கன்னாக்கா வெரைட்டி ஷோ பார்க்குறதுக்கு தான். அது பார்த்து முடிச்சிட்டேன். ஸோ கைஸ் நான் இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டேன். பை பாய். ஓகே கைஸ் பை பாய்.